ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கூடு. இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னலான அதிரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அதிரசம் செய்கிறதுக்கு 1 கிலோ பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க, அதுதான் அதிரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறி இருக்குது பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போது இதை தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம வடித்து எடுத்துக்கிட்டோம். இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இப்போ இல்லை. இந்த மாதிரி ஒரு ஒயிட் துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை காய வச்சுக்கலாம். நிழலில் தான் காய வைக்கணும், ஃபேன்லேயும் காய வச்சுக்கலாம், வெயிலில் காய வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு 1 மணி நேரத்தில் நல்லா காஞ்சிரும். 1 மணி நேரமாக ஃபேனு கீழே நல்லா காய வச்சாச்சு அரிசியை. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு. இப்படி கையில் இப்படி அழுத்திட்டு இப்படி எடுக்கும்போது அரிசி கையில் ஒட்டணும். இதுதான் கரெக்டானது. இந்த அளவுக்கு காஞ்சா போதும். ரொம்ப காஞ்சிருச்சுன்னா நமக்கு நல்லா பொடிக்க முடியாது. இது மிக்ஸி ஜார்லேயும் பொடிக்கலாம், இல்லைன்னா மில்லில் கொடுத்தும் பொடிக்கலாம். இன்றைக்கி நான் மிக்ஸி ஜாரில் தான் இதை அரைக்க போகிறேன். நம்ம காய வச்சுருந்த அரிசியை இப்படி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரிசியை பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு நல்லா பவுட்ராக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா அரிசியையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதிரசத்துக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இதை சலிக்க வேண்டாம், சலித்தா ரொம்ப ஃபைன் பவுட்ராக ஆயிரும், அதிரசம் நல்லா இருக்காது. இப்படியே விட்டுருங்க. கொஞ்சமாக அது ரவை மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி இருக்கட்டும். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா கலராக இருக்க வெல்லம் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிரசமும் நமக்கு நல்லா கலராக கிடைக்கும். வாங்க இது பாகாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 3/4 கிலோ வெல்லத்தில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை கழுவிட்டு திருப்பி அதே பாத்திரத்துலையே நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணும்போது அதில் இருக்க மண், கல், தூசிலாம் போயிடும். பாகு ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம பாகு இப்போ தான் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும். இப்போ ஒரு தடவை பாகு செக் பண்ணிடலாம். பாகு செக் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா பாகு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். பாருங்கள், பாகு கரையுது, இன்னும் ரெடி ஆகலை. இந்த மாதிரி கரையக்கூடாது, எடுத்தால் கையில் வரணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாகு இப்போ ரெடியாக இருக்கும், பார்க்கலாம். அதே மாதிரியே தண்ணியில் ஊற்றிக்கோங்க. பாகு கரையாமல் அப்படி நிற்கிது பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். கையில் எடுக்க வரணும். இது கூட 1 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் மாவு ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் சேர்க்க வேண்டாம், பாதி அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம்.
இந்த மாதிரி அடியிலேருந்து நல்லா கிளறி கலந்து விட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் மாவு இதில் சேர்த்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு ரெடி பண்ணி இன்றைக்கே சுடணும் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சிட்டிங்கன்னா இன்றைக்கே சுட்டுறலாம். அதுக்கு மாவு இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இன்னும் நம்ம 2 நாள் கழிச்சு தான் சுட போகிறோம் அப்படின்னா மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் 2 நாளுக்கு அப்புறம் மாவு நம்ம சுடுற அளவுக்கு கரெக்டாக வரும். பாகு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு இலகலாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும். இப்படி எடுத்தால் இந்த மாதிரி விழணும். இதுதான் கரெக்டான பக்குவம். நான் இதை 2 நாளுக்கு அப்புறம் தான் சுட போகிறேன். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இதை அப்படியே மேலே அப்படி தேய்ச்சி விட்ருங்க. அப்போ தான் மேல் மாவு காயாமல் இருக்கும். ரெண்டு நாளுக்கு அப்புறம் நம்ம இதை சுட ஆரம்பிக்கலாம். 2 நாள் ஆயிடுச்சு. மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக பொங்கி இருக்குது. நம்ம ரொம்ப தண்ணியாக வச்சுருந்தோம். மாவு பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போது அடியிலிருந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் மாவு நல்லா கெட்டியாயிருச்சு. ஃபுல்லாக இந்த மாதிரி அடியிலிருந்து மேலே வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கையில் ஆயில் அல்லது நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதிரசம் தட்டி போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க. இது ஒரு மீடியம் லெமன் சைஸ் இருக்கும். நான் இந்த அளவில் தான் எல்லாமே செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேப்பரில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸாக நான் எடுத்திருக்கேன். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. பார்த்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். அதிரசம் சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை இதில் போட்டுடலாம். மாவு சேர்த்ததும் அதிரசம் அப்பம் மாதிரி மேலே எழும்பி வரும். அதுதான் சரியான பக்குவம். உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா அதில் 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மேலே எழும்பி வரும். இதுதான் சரியான பக்குவம். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சு மாவில் லைட்டாக கலந்து விட்டுட்டிங்கன்னா அதே மாதிரி மாவு ரொம்ப லூஸாக வந்துடும். இப்போ கலர் மாறிடுச்சு. மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் அதிரசமாக சுட்டு எடுத்துக்கலாம். மாவு நல்லா வெந்துருச்சு. சுறுசுறுப்பில் நின்றுச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை மெதுவாக எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக ஷேப்பாக கிடச்சிருக்கு. சூப்பரான கலர்ஃபுல்லான அதிரசம் ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி இதே மெத்தட்லேயே நீங்களும் செய்யுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.